வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்லேருந்து ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது டெக்னிக்கல் பதவிகள் டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு சொல்லி ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 261 காலியிடங்கள் இருக்குது. இதற்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோன்னா வயது வரம்பு கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் 11 தான் லாஸ்ட் டேட். ஸோ இதற்கு முன்னாடி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான். அது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடுதல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இன்று வந்து ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் 13 லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 11/9/2024. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுற டேட் வந்து பார்த்தோன்னா 15/9 17/9 நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மிஸ்டேக் இருந்தால் மேக்ஸிமம் மிஸ்டேக் இல்லாத மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கான ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ண போகிறோன்னா 2 தாள்கள் கொண்டதாக இருக்கும். முதல் தாள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஆப்டிடியூட். இது பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து பார்த்தா அவங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர். ஓகேங்களா. இந்த பேப்பர் 1க்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 9/11/2024. அதே மாதிரி பேப்பர் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் எழுத போகிறாங்க. இதுக்கான டேட்டு 11/11/2024 14/11/2024 நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்லைனில் அப்ளை தான் பண்ண போகிறோம் நம்ம. அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வேக்கன்சிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா பதவிகளுக்கான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்கன்சியை பார்த்தாலே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த வேக்கன்சி கொடுத்துறாங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அசிஸ்டன்ட் டெஸ்டர் இதில் ஒரு 2 காலிடம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஒரு 1, ஜிடி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 1. அடுத்து அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் இதில் ஒரு 3 காலிடம் இருக்குது. அடுத்து பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி இதில் ஒரு 3 காலிடம் இருக்குது. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இது ஒரு 45 காலிடங்கள் இருக்குது. இதுக்கான வேக்கன்சி அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்காமல் இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுமே டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 2, ஹாஸ்டல் சூப்பர்டென்ட், அடுத்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். வேக்கன்சியும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் உங்களுக்கு மாறி வருது. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வைஸுமே அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வேக்கன்சியை பிரித்தும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சின்ன தெளிவாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க்கில் தரோம். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா டீட்டெயிலாக பாருங்கள். உங்களுக்கு எந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நீங்கள் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ டோட்டல் வேக்கன்சி வரப்போகுது. இப்போ டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 861 டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 861 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2024 பொறுத்து அனைத்து போஸ்ட்டுக்குமே 18 வயசு மினிமம் ஆயிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸப்ட் எந்த போஸ்ட்டுனா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. இந்த போஸ்ட்டுக்கும் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட் கோடு 212119 இந்த கோடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க மினிமம் ஏஜ் வந்து 21. மற்ற அனைத்துக்குமே எவ்வளோ தான் 18 தான். அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா அதர்ஸ்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரி இல்லாமல் அதர்ஸ் இருப்பாங்க, ஜென்ரல் இருப்பாங்களே. அவங்களுக்கு தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 32, 34, 37. ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஓகேங்களா. இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசிஎம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு கிடையாது. ஓகே, அதுவும் கீழே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா. அடுத்து இதுக்கான கல்வி தகுதி பார்க்கும்போது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அதுக்கான கல்வி தகுதியும் உங்களுக்கு மாறுபடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், அசிஸ்டன்ட் டெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி இல்லைனா டிப்ளமோ, இல்லைங்க என்ன பண்ணணும் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஃபார் த பீரியட் ஆஃப் 6 months இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலாகவும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்களுக்கு டீட்டெயிலாக கல்வி தகுதியாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு டிகிரி பேஸ் பண்ணி, அதாவது ஒரு கோர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ டிப்ளமோ, ஐடிஐ சிலது வந்து பார்த்தா டெக்னிக்கல் நீங்கள் ஒரு சில கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. அந்த கூட உங்களுக்கு என்ன பண்ணணும் தேவைப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். நல்லா படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த தகுதி இல்லைந்தால் மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள்.
மேக்ஸிமம் கண்டிப்பாக நிறைய பேர் டிப்ளமோ ஐடியில் பார்த்து அதை தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிக்கு தான் இந்த போஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிகிரி வந்து அங்கங்கே தான் வரும். அனைத்து போஸ்ட்டுமே டிகிரி வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் டிப்ளமோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி அந்த இதில் முடிச்சதாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் முன்னாடி சொன்னால் பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்குது. ஓகேங்களா? இந்த பேப்பர் 1 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தான். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அது ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸு. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 100 கொஸ்டின் 150 மார்க்கு. அடுத்து பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் வந்து 100 கொஸ்டின் 150 மார்க். ஓகேவா? அந்த 150 மார்க் எடுத்துக்குவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் 150 மார்க் எடுப்பாங்க. அடுத்து பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் அது ஒரு 300 மார்க். மொத்தம் 450 மார்க்கு கால்குலேட் பண்ணி தான் ஆள் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு உள்ளது பேப்பர் 1 பார்த்தோன்னா ஓஎம்ஆர் மெத்தட், பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து சிபிடி மெத்தட் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி பார்த்தோன்னா கீழே வந்து சப்ஜெக்ட் பேப்பர் என்னவா இருக்கும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எந்த சப்ஜெக்ட் பேப்பர் எழுதுவாங்க, எந்த லாங்குவேஜ் எழுதுவாங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்து வச்சு சில தேர்வுகள் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் வரும், சில தேர்வுகள் தமிழும் வரும், இங்கிலீஷ் வரும், அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கரெக்டாக உங்கள் போஸ்ட் என்னவோ அதுக்கான தேர்வுகள் எந்த சப்ஜெக்டில் வருது, அதுக்கான எந்த மொழியில் வருது, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது சொல்லி உங்களுக்கு தெளிவாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் இது மட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. இது எப்பயும் போல பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து நார்மல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸு மேக்ஸ், பேப்பர் 2 வந்து ஸ்டெனோகிராஃபி, அவ்வளோதான். இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி நம்ம நிறைய பேர் தெரியும். ஸோ ஒன் டைம் ஐடி க்ரியேட் பண்ணணும். ஐடி க்ரியேட் பண்ணவங்க நீங்கள் டேரெக்டாக போய் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இந்த தேர்வுக்கு விருப்பம் தகுதி உள்ள கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்து கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸில் தொடர்ந்து பெற நம்முடைய ஸ்டே டியூன் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.